நீ எத்துணை முறை பாவம் செய்தாலும் நீ செல்ல வேண்டிய இடம் உன் ரப்பு மன்னிப்பானா? நீ செய்த பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பான். குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம். குர்ஆனுடைய மகத்துவமிக்க வசனம் அது. வரம்பு மீறி பாவம் செய்த, சுப்ஹானல்லாஹ், என் பாவிகளை என்று அல்லாஹ் அழைக்கவில்லை. வரம்பு மீறி பாவம் செய்த என் அடியார்களே, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹுடைய அருளில் ஒருபோதும் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். உங்கள் தந்தை விரட்டி விடுவார், தாய் விரட்டி விடுவாள், உங்கள் கணவன் விரட்டி விடுவார், உங்கள் மனைவி விரட்டி விடுவார்கள், உன் எஜமானன் விரட்டி விடுவான். ஆனால் உன் ரப்பு எத்தனை முறை பாவம் செய்தவனிடத்திலே சென்றாலும் பாவம் என்று உணர்ந்து விட்டால், அதை வருந்தி விட்டால், இன்னல்லாஹ் யக்ஃபிரு ذுனூப ஜமீஅன், அல்லாஹ்விற்கு அது என்ன பாவம், மலையளவா, உலகமளவா, கடுகளவா, அல்லாஹ் மன்னிப்பான். வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் ஸலமு அன்ஃபுஸஹும், வரம்பு மீறி பாவம் செய்து, மானக்கேடான காரியத்தை செய்து, அல்லாஹ் தடுத்த காரியத்தை செய்து, அல்லாஹ் என்னை பார்த்து விட்டான் என்று மன்னிப்பை தேடி வருபவனுக்கு வமை யக்ஃபிரு ذுனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர யார் அந்த பாவத்தை மன்னிக்க முடியும்? அல்லாஹு யுரீது ஐயதூப அலைக்கும், அல்லாஹ் பாவங்களை இருந்து விலகி வரக்கூடிய தௌபாவை செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். அந்த செயலை செய்பவனை அல்லாஹ் விரும்புகிறான்.